எண்ணூர் துறைமுகம் அருகே கடலில் கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தில் சேதமடைந்த மும்பை கப்பல் துறைமுகம் வந்தடைந்தது. கடந்த சனிக்கிழமை எண்ணூர் காமராஜர் துறைமுகம் அருகே எல்பிஜி ஏற்றி வந்த சரக்கு கப்பலும் டீசல் ஏற்றி வந்த கப்பலும் மோதி விபத்துக்குள்ளாயின. கப்பல்களில் இருந்து வெளியேறிய அடர்த்திரவ எரிபொருட்கள் எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதி வரை பரவின. இதனிடையே மத்திய கப்பல் துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கப்பல்கள் மோதிக்கொண்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து துறைமுக ஊழியர்கள் இழுவை கப்பல் மூலம் சேதமடைந்த டான் காஞ்சிபுரம் என்ற மும்பை கப்பலை துறைமுகத்திற்கு இழுத்து வந்து நிலைநிறுத்தியுள்ளனர். சேதமடைந்த மும்பை கப்பலில் இருந்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு பழுது பார்க்கப்படும் என எண்ணூர் துறைமுக நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழே வந்து லேசா அந்த எண்ணெயினுடைய அடையாளம் தெரியுதை ஒழிய கட்டியாக நிற்கக்கூடியது எதுவுமே நான் பார்க்க முடியல. இது நான் பார்த்த வரைக்கும் உள்ள விஷயம். கப்பலை சுற்றி கூட பார்த்தேன். இந்த பக்கத்தில் இருக்கு, ஒருவேளை அந்த பக்கமாக வேறு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சுற்றியும் போய் பார்த்தேன். அங்கேயும் எண்ணெய் பிசுறு தெரியுது, தண்ணிக்கு மேலே பிசுறு தெரியுது. எண்ணெய் ரொம்ப திக்காக மிதக்கிறது போல் தெரியலை.